WWE பார்த்தீங்கன்னா, குந்தருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி இடம் இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரெஸ்லர். யூனிக்கான ஒரு ரெஸ்லர். பட் அவரோட ஏர்லி ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, அவர் டிஃப்ரெண்ட்டாவே இருப்பாரு. டோட்டலி வேற ஒரு மனுஷனா இருப்பாரு. பயங்கர ஃபேட்டா இருப்பாரு. அவரால பார்த்தீங்கன்னா, யூனிக்கான நெறைய மூவ்ஸ் இப்ப அவரால போடக்கூடிய நெறைய மூவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அவரால போட முடியாது. தென் பார்த்தீங்கன்னா, அவர் மெயின் ராஸ்டர் அதாவது WWEல உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போயிருக்கும். அத பத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு எடுத்திருப்பாங்க குந்தர. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர்ட்ட பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வெர்ஷன் ஒண்ணு கொண்டாரணும். ஏன்னா, இனிமே பார்த்தீங்கன்னா, WWEன்றது வந்து ஃபுல்லா நேஷனல் வைட் நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்க போறாங்க. ஸோ என்னோட பெஸ்ட் வெர்ஷனை கொண்டாடணும். இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டயட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எஸ் கைஸ், நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேட்டா இருக்கீங்க, உங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா குறைக்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஜிம்முக்கு மட்டும் போவாங்க. ஜிம்ட்டு போயிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயட்ல பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டுருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண இல்லாமல் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னா டயட் தான். வெறும் 30% பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஜிம்மில். மிச்ச 70% பார்த்தீங்கன்னா டயட்ல தான். உங்களோட ஃபேட் லாஸ் ஜேர்னிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டயட். அதை எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை சம்மந்தமாக ஏதாவது வீடியோ வேணும், ஏதாவது டயட்டை பற்றி என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ இருக்குன்னா எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்.